நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோகம் வந்து விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவன. இதுதான் இந்த முதல் ஸ்லோகம், முதல் ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எப்படி நம்ம சொல்கிறது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கு பேர் சோஸ்திரம் தான் சொல்லணும் கரெக்டாக. ஆனால் அது நம்மளுக்கு ஸ்லோகன்றதை ஈஸியாக வாயில் நுழையும். அதனால் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்தோத்திரத்துக்கு வந்து என்னென்னா, அதை எப்படி சொல்லணும்னா, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனா அப்படி சொல்லணும். விஸ்வம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனக அப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, விஸ்வம், விஸ்வம்ன்றது முதல் பேர். விஸ்வம்னா பரிபூர்ணமானவர், பரவசமானவர், பரவசத்தை கொடுப்பவர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். விஸ்வம்னா பரவசத்தை கொடுப்பவர், பரவசமானவர், பரிபூர்ணமானவர் அப்படிங்கிறதாக அர்த்தம் விஸ்வம். விஷ்ணுர், விஷ்ணுனாலேயே எங்கேயும் பறந்து இருக்கிறது, எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு பேர் தான் விஷ்ணுர். விஸ்வம் விஷ்ணு அப்படின்ற மாதிரி தான் விஸ்வம் விஷ்ணுன்றது இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருப்பவர் அப்படின்றது ரெண்டாவது பேர். இது விஸ்வம் விஷ்ணுர். விஷட்காரா ஷட்காரம்னா உங்களுக்கு வஷட்காரம் என்றால் நம்ம ஷட்காரம்னு ஒன்று இருக்குது. ஷட்காரம்னா எல்லாத்தையும் தங்கையில் வச்சுருக்காது, அதான் ஷட்காரம். எல்லா பவரையும் தங்கையில் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஷட்காரம். ஷட்காரம்னா அதுதான் தன்வசம் வச்சுருக்குது. ஷட்காரம்னா எல்லாத்தையும் நம்ம கையில் இருக்க வச்சுக்கிறது. வஷட்காரன்னா எல்லாவற்றையும் தன்வசம் வைத்திருப்பாருன்னு அர்த்தம் தான். வஷட்காரன்னா எல்லாத்தையும் தன்வசம் வைத்திருப்பாரு. ஷட்காரம்னா தாங்கிட்ட வச்சிருக்கிறது, தன்னிடம் வைத்திருக்கிறதுக்கு பேர் ஷட்காரம். வஷட்காரோன்னா எல்லாத்தையும் தன்னிடம் வச்சிருக்கிறது. அதான் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு. பூத என்றால் பெரிய, பவ்ய என்றால் பணிவான, அதுக்கு அர்த்தம் பூத பவ்ய. பவத் பிரபுன்னா ஆளும் அரசன் அர்த்தம். பவத் பிரபுன்னா ஆளும் அரசன் வரும். பூதபவ்ய பவத் பிரபுன்னா மிகப்பெரிய பணிவான, ஆடம்பரம் இல்லாத, கிராண்டாக இருக்குன்றமே அது கிடையாது. கிராண்டாக இருக்கிறதுன்றது கிடையாது. கிராண்டாக இருக்குன்றது இல்லாமல் சாதாரணமாக ஆடம்பரம்னா பணிவா பவ்யமாக பூத பவ்ய. அதான் பவ்யன்றது அப்புறம் தான் வந்தது. அந்த பவ்யன்ற வார்த்தை இதுலேருந்து வந்தது தான். பவ்யன்றது வந்து அடக்கமாக இருக்கிறது, ரொம்ப ஒன்றுமே இல்லாத ரொம்ப சாதுவாக வந்து பேசுவாங்க. ஆனால் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆதிசங்கரெல்லாம் அப்படி தான். சாதாரண ஜனங்க கூட போய் பேசி பழகிட்டு பாருமே, பெரிய மகான். அது மாதிரி பூத பவ்ய மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் பணிவான பவத் பிரபு, நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறவர், நம்ம ஆள்பவர். பவத் பிரபு நம்ம 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 நமக்கு எல்லாத்தையும் பணிவாக இருந்து பூதபவ்ய பவத் பிரபு பணிவாக நம்மக்கிட்ட மிகப்பெரிய, ஆனால் மிகவும் பணிவான மிகப்பெரிய, நமக்கு எல்லாத்தையும் ஆடம்பரம் இல்லாது நமக்கு எல்லாத்தையும் அருள்பவர்னு அர்த்தம். இதில் வந்து வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு. அதுக்கு அதான் பூதபவ்ய பவத் பிரபுன்றது ஒரே பேர், ஞாபகம் வச்சுங்க. பூதபிருத்துனா பிருத்து என்றால் தாங்கிறது, பிருதுன்றதால் தாங்கிறது. பூத என்றால் உலகம், இந்த உலகத்தை தாங்குவார் பூதபிருத். அதான் பூதகிருத் ஒன்று இருக்கு பாருங்க, பூதகிருத். அதை விட்ட பூதகிருத். கிருதுன்னா படைத்தல், கிருதுன்னா படைக்கிறது, அந்த பூமியை படைக்கிறது. அதுதான் பூதகிருத்துனா. பூதன்னா பூமி, இந்த பூமியை படைத்தவர். பூமியை படைத்தவர்னா பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவர் பூதகிருத். அடுத்தது பூதபிருத் தான் இப்போ நான் சொன்னேன், இந்த பூதத்தை தாங்குபவர். பாவம்னா சாயல், பாவம்னு அதான் அந்த பாவம்னு சொல்லுவோம் பாருங்க, அதே பாவம் இருக்குன்ற பாருங்க, சாயல், அதுதான் பாவம். எல்லா பொருள்களிலும் இருப்பவன், எல்லா பொருள்லையும் அவனோட அம்சம் இருக்கும். அதான் பாவன்றது வந்து அந்த அந்த அம்சம். அந்த இவரோட கிருஷ்ணனோட அம்சம் இருக்குமா, எல்லா புழு பூச்சியிலிருந்து மனுஷன் எல்லா ஜீவராசிகள்லையும் கிருஷ்ணனுடைய அம்சம் இருக்குமா, அதான் பாவன்றது. பூதபவ்ய பூதபிருத்பாவோ. அடுத்தது வந்து பூதாத்மா. பூதாத்மா பூலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலையும் ஆத்மாவாக இருப்பவன்.
பூதபாவனக. இங்கே வந்து பூதன்றது வந்து அனைத்துன்னு அர்த்தம். பாவனைன்றதுக்கு வந்து என்னென்னா பூதன்னா எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. பாவனைன்றது வந்து பாதுகாக்கிறது. இங்கே பூதன்னா அனைத்தையும், பாவனைன்னா பாதுகாக்கிறது. பாவனைன்னா பாதுகாக்கிறது. அது பூத பாவனைன்னா பூத பாவனைன்றது வந்து விருத்தின்னு ஒரு அர்த்தம். பூத பாவன்னா பாதுகாக்கிறது, நான் விருத்தின்னு அர்த்தம். பூத பாவனகான்னா இந்த பூத உலகத்தில், இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாத்து வளர்த்தி விருத்தி அடைய செய்பவர் அப்படின்றதாக அர்த்தம். ஆக இந்த பாட்டு இதோட முடியுது. இந்த பாட்டை வந்து 9 பேர் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு பாட்டிலையும் ஆரம்பத்தில் எதில் ஆரம்பித்து எதில் முடியறதுன்றதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு பாட்டும் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பேரையும் சொல்கிறேன். விஸ்வம் 1, விஷ்ணுர் 2, வஷட்காரோ 3, பூதபிருத் 4, பூதபவ்ய பகவத் பிரபு 4, விஸ்வம் 1, விஷ்ணுர் 2, வஷட்காரோ 3, பூதபவ்ய பகவத் பிரபு 4, பூதபிருத் பூதகிருத் 5, பூதபிருத் 6, பாவ 7, பூதாத்மா 8, பூதபாவனகான்றது 9. இந்த ஒரு ஸ்தோத்திரத்தில் 9 பேர் வந்துடுது. இது மாதிரி நான் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக சொல்கிறேன். உங்களுக்கு எதில் ஆரம்பித்து எதில் முடியறதுன்ற வரைக்கும் சொல்கிறேன். தேவைன்னா எழுதிக்குங்க. தேவையான பரவாயில்ல, உங்களுக்கு அது வேணும்னு நினச்சிங்கன்னா பூரா பேரை மட்டும் எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்டுனா அதுக்கான அர்த்தத்தை அப்புறம் எழுதிக்குங்க. முதல்ல கேட்டுட்டு ஒன்னொன்னையும் அதை எழுதிக்கிறதுனா எழுதிக்குங்க. இதுதான் இன்னைய ஸ்லோகம் இதோட முடியறது. தேங்க்யூ.